Thank you, Univas. Hi friends, அனைவருக்கும் வணக்கம். I am Vijay Rai, it is a crypto new right. So long crypto step by step நம்ம currency பற்றி கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஸோ அதுல இன்னைக்கு நீங்க இணைஞ்சிருக்கிறதுல மகிழ்ச்சி. கிரிப்டோ என்பது 100% ரிஸ்க், அதுல அதிகப்படியான ப்ராஃபிட் இருக்கு, அதிகப்படியான லாஸும் இருக்கு என்பதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நீங்க இதுல பயணிக்கணும். ஆல்வேஸ் டூ யுவர் ஓன் ரிசர்ச் பிஃபோர் டூயிங் கிரிப்டோ மார்க்கெட், ரைட்? ஸோ கிரிப்டோ நியூரா வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, டெலகிராம் சேனல் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கங்க. கிரிப்டோ ஜெனரல் அனலைஸ்ல இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், இது அனைத்து நண்பர்களுக்கும் தெரிந்ததும் கூட. ஸோ கிரிப்டோ அனலைஸ்ல ஃபண்டமெண்டல் அனலைஸ் எப்பவுமே நம்ம செய்யணும். அது மட்டும் இல்லாம டெக்னிக்கல் அனலைஸ் எப்பவுமே நம்ம அதை பார்த்துக்கணும். ஃபண்டமெண்டல் அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ் இது ரெண்டுமே எப்பவுமே இருந்தாதான் அந்த கிரிப்டோ கரன்சியை பத்தி நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா லேர்ன் பண்ணுங்க. மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கட்டாயம் வேணும். எப்பொழுதுமே மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா எந்த ஒரு யூசேஜும் இல்லை. அதனால இது ரெண்டை தான் நம்ம எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபாலோஸ் தீஸ் ஸ்டெப்ஸ். அட்லீஸ்ட் 80-20 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, அட்லீஸ்ட் 50-50 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் நம்மளுக்கு எப்பவுமே தேவைப்படுகின்ற ஒன்று. ஸோ டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள பொறுத்த வரைக்கும், சரிங்களா? ரைட். ஸோ காயின் மார்க்கெட் கேப், காயின் ஜெட்கோ, ட்ரேடிங் வியூ இதில் தான் நம்ம முழுமையாக பார்த்து படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். இப்போவும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ எந்த விதமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் கொடுத்துருக்குறோம். இது முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டினியூ பண்ண பார்க்குறேன். பட் டைமிங் மட்டும் நான் என்னன்றத மெசேஜில் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். 80-20 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. 100% எடுத்துட்டா 80%, 20% அப்படின்றத 20% அப்படின்றத மைண்ட்ல எப்பவுமே வைத்துக்கொண்டு நீங்க இதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத இங்க நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ கிரிப்டோ அனலைஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது? லாங் டேர்மா நீங்க இதுல ஜாயின் பண்ணணும், லாங் டேர்மா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஒண்ணு என்னன்னா மணி மேனேஜ்மெண்ட்டும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும். இந்த மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா கிரிப்டோல நம்ம வந்துட்டு ஸ்டேபிளா லாங் டேர்ம்ல நம்ம சஸ்டெயின் பண்ண முடியாது. அதனால இந்த ரெண்டையுமே கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்குங்க. காயின் மார்க்கெட் கேப், காயின் ஜெட்கோ, ட்ரேடிங் வியூ இதெல்லாமே நம்மளுக்கு கிரிப்டோல மிக மிக முக்கியமானது. காயின் மார்க்கெட் பத்தி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அதே மாதிரி காயின் ஜெட்கோ பத்தியும் சொல்லியிருக்கோம். காயின் மார்க்கெட் கேப்பும் காயின் ஜெட்கோவும் ஒரு ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் மாதிரி. நீங்க ஒரு தந்தி நியூஸ் பேப்பர், ஒரு தினமலர் நியூஸ் பேப்பர், ஒரு தினமணி நியூஸ் பேப்பர், இப்படி நீங்க மாலை முரசு இப்படி எல்லாம் ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து படிக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரிதான் கிரிப்டோ பத்தி படிப்பதற்கான ஒரு நியூஸ் போர்ட்டல் தான் இந்த காயின் மார்க்கெட் கேப்பும் காயின் ஜெட்கோவும். எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கக்கூடியதுதான் அந்த காயின் மார்க்கெட் கேப்பும் காயின் ஜெட்கோவும், சரிங்களா? அதுல நம்ம ட்ரேட் பண்ணலாம் முடியாது, அதுல இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிந்து கொண்டு திரும்ப நம்ம அடுத்த ட்ரேடிங் வியூல அந்த சார்ட்டை பார்த்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஓபன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் டூ ஓன் ரிசர்ச். எப்பொழுதுமே உங்களுடைய ஓன் ரிசர்ச் வச்சுக்கோங்க. கிரிப்டோ என்பது 100% ரிஸ்க், அதுல ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸும் இருக்கும். சரி சார், ஜெனரல் கிரிப்டோ அனலைஸ் சொல்லிட்டீங்க, எங்க போய் வாங்குறது? காயின் மார்க்கெட் கேப், காயின் ஜெட்கோல நம்ம பார்த்தாச்சு, படிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எக்ஸ்சேஞ்சில் போய் பை பண்ணலாம். எக்ஸ்சேஞ்ச் அது என்ன எக்ஸ்சேஞ்சா இருக்கலாம்? அது பைனான்ஸா இருக்கலாம், வசிரெக்ஸா இருக்கலாம், காயின் பேஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. வேலட்ஸ் இருக்கு. ட்ரஸ்ட் வேலெட், மெட்டாமாஸ்க் வேலெட், டோக்கன் பாக்கெட் வேலெட், சேஃப் பால் வேலெட், இந்த மாதிரி நிறைய விதமான வேலெட் இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றதுல ரெண்டு விதமா பிரிஞ்சிருக்கு. சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். ஹாட் வேலெட், கோல்டு வேலெட் அப்படின்னு இரண்டு விதமாகவும் அதுலயும் இருக்கு. ஸோ அதுல நம்ம இதையும் சரியாக உள்ளூர்ந்து புரிந்து படித்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே இதை பத்தின நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம், இதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ ஜாயின் பண்ணிருக்கல எல்லா நண்பர்களுக்கும் இது ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கீப் இன் டச். ஸோ பைனான்ஸ்ல, ஸோ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் முடிஞ்ச அளவுக்கு பைனான்ஸ், பைபிட், வசிரெக்ஸ், பேன்கேக் ஸ்வாப் இதெல்லாம் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இந்தியன் எக்ஸ்சேஞ்ச், டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றதுலாம் இருக்கு. இதுல வசிரெக்ஸ்ல இப்போ ரீசெண்டா ஒரு சின்ன ஹேக்கோட நடந்து, சின்ன ஹேக்ல பெரிய ஹேக்கே நடந்து அதுல ரீசால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கிரிப்டோ வேலெட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட் வேலெட், மெட்டாமாஸ்க் வேலெட், பைனான்ஸ் வெப்3, இப்ப சேஃப் ஃபால், டோக்கன் பாக்கெட், இந்த மாதிரி நம்ம புதுசா மெட்டாமாஸ்க் இதுல நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா கற்றுக்கொள்ளுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, கண்டிப்பா எக்ஸ்பிளைன் செய்யப்படும், சரிங்களா? ரைட். ஸோ நன்றி, தேங்க்யூ. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்ம மேக்ஸிமம் நம்ம ஒன்னா ஜாயின் பண்றதுக்கான ஒரு கீ என்னன்னா பிவிசி மெட்டா. இன்டர்நேஷனல்ல இருந்து பிவிசி மெட்டாவா மாறி இப்போ அந்த பிவிசி மெட்டாவில் நிறைய விதமான அட்வான்டேஜஸும் இருக்கு, அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஆல்வேஸ் டூ யுவர் ஓன் ரிசர்ச் பிஃபோர் டூயிங் கிரிப்டோ மார்க்கெட்.
ஸோ கிரிப்டோ மார்க்கெட் செய்வதற்கு முன்பு நீங்க எப்படி ரிசர்ச் செய்யறீங்களோ சேம் அப்ளிகபிள் பிவிசி மெட்டா இஸ் ஆல்சோ ஏ கிரிப்டோ மார்க்கெட். இங்கேயும் அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. டூ யூர் ஓன் ரிசர்ச் பிஃபோர் டூயிங் பிவிசி மெட்டா. ஸோ என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு சார்? நிறைய இருக்கு. என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு? அதுவும் இருக்கு. ஸோ பிவிசி மெட்டாவை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னா, பிவிசியில பால்வைன்ல நம்ம போட்ட டிபிஸ் அனைத்துமே வெளியே ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுதான் தற்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு அப்டேட். அது மட்டும் இல்லாம ஏர்லி பேர்ட் ஆஃபர் இன்னமும் ரொட்டேஷன்ல தான் இருக்கு. அண்ட் வித்ராவல் அந்த 100 பிவிசி கொடுக்குறாங்க. இதை தாண்டி மற்றபடியான வேற எந்த விதமான அப்டேட்ஸும் இன்னும் வரல. ஆக மொத்தம் பால்வைன்ல இருக்கக்கூடிய அந்த டிபி வெளியே ரிலீஸ் ஆகி வந்துருச்சு. அப்படி வந்த டிபியை திரும்ப ஃபார்மிங் பண்ண சொல்றாங்க. அப்படி ஃபார்மிங் பண்ணிட்டு திரும்ப ரீஃபார்மிங் பண்ணா மெயின் ஃபார்மிங் வேலட்டுக்கு வரும். எவ்வளவுதான் பிவிசி மெட்டால டிபி மூலமாக கிடைத்த அந்த யூஎஸ்டிடியை பயன்படுத்துறதுக்கான ஒரு விஷயம். அதை தாண்டி சீட் ஃபண்டிங் ஆஸ் யூஷுவல் பழையபடி சீட் ஃபண்டிங், டோக்கன் ஃபார்மிங் அப்படின்ற அந்த ரெண்டு விஷயத்துல டோக்கன் சீட் ஃபண்டிங், அதாவது இப்ப சீட் ஃபண்டிங் அப்படின்றது டோக்கன் ஸ்டேக்கிங் .io அப்படின்ற வெப்சைட் ஓபன் ஆயிருக்கு. அதே மாதிரியே டோக்கன் ஃபார்மிங்க்கு டோக்கன் ஃபார்மிங் .io அப்படின்ற வெப்சைட் ஓபன் ஆயிருக்கு. இது ரெண்டு தான். ஸோ சீட் ஃபண்டிங்ல, அதாவது டோக்கன் ஸ்டேக்கிங் .ioல நீங்க 1000 கொடுத்தீங்கன்னா அது அப்படியே டபுளா கிடைக்குது. அதே மாதிரி டோக்கன் ஃபார்மிங்ல 1100 கொடுத்தோம்னா டபுளா கிடைக்குது. இது டிபெண்ட்ஸ் ஆன் டைம் பொறுத்து, பர்சன்டேஜ் பொறுத்து ரிலீஸ் ஆகுது, டீம் பொறுத்து ரிலீஸ் ஆகுது. இதுல விருப்பம் இருந்தா இதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிபிஐ ஃபார்மிங் பண்ணி வைங்க. 100 பிவிசி எப்படி வெளியே கொடுத்தாங்களோ அது போல திரும்ப கொடுத்தாங்கன்னா பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதை எப்பவுமே பிவிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ், கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் இது மட்டும்தான். இதை தாண்டி இன்னும் வேறு விதமான அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, ஆஸ் பர் அவங்களோட சொல்ல போனா அவங்களோட ஒயிட் பேப்பர்ல கொடுத்திருக்கிற நிறைய விஷயங்களை இன்னும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல. அப்படி ஒருவேளை பண்ணுனா நல்லா இருக்கும். பண்ணும் பொழுது தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம அதை பத்தி இன்னும் முழுமையாக தெளிவாக விவாதிக்கலாம். அப்டேட் வர வர நம்ம பார்த்துக்கலாம். ரைட் ரைட் ஸோ பேக் டு காயின் மார்க்கெட் கேப். இப்போ நம்ம காயின் மார்க்கெட் கேப்ல சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு செஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா, எனி கேஸ் நண்பர்கள் இது தெரிஞ்சுதான், அதையும் தெரிந்ததுதான், அதையும் தாண்டி வேற ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கான நேரம் கொடுக்கப்படும். முடிஞ்ச அளவுக்கு இப்ப ஜெனரல் அனலைஸ் தான். ஏன் இந்த மீட்டிங் அப்படின்னா, இப்போ புல்ரன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு ஒரு பிட்காயினோட விலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1,00,000 தாண்டி விட்டது. சரிங்களா? பழையபடி 75 திரும்ப இறங்கி $95,000, $90,000, $85,000, $80,000 அப்படின்னு இறங்கிக்கிட்டு இருந்த பிட்காயின் திரும்பவும் இப்போ புல்ரன் ஸ்டார்ட் ஆகி 1,02,000, 1,04,000 இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. மார்க்கெட்டு புல்ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுல ஏற்கனவே நான் சொன்னதுதான், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கட்டாயம் நான் ஷேர் பண்ணுவேன்னு. அதுல ஒரு விஷயம் தான் இப்போ கிரிப்டோ மானோ அவரு சொன்னது, ஆல்ட் காயின் சீசன் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ இது விளம்பரம் முடியட்டும், திரும்ப நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ஆக்சுவலா நீங்க கிரிப்டோ தமிழ்னு நீங்க டைப் பண்ணாலே அதை பத்தின முழுமையான வீடியோஸ் கிடைச்சிரும். சரிங்களா? ரைட். ஸோ கிரிப்டோ தமிழ்னு நீங்க போனீங்கனாலே அதுல தெளிவா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பண்ணி வச்சுக்கோங்க அந்த சேனலுக்கும் நமக்கும் பெருசா தொடர்பு இல்லை. இருப்பினும் புது விதமான கிரிப்டோ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது தாராளமா நீங்க அதை பார்த்து படித்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ அதுல இன்னைக்கு ஆல்ட் காயின் சீசன் அப்படின்னு எஸ்டர்டே வீடியோ வந்துச்சு. ஸோ ஆல்ட் காயின் சீசன் என்ன சார்? அல்டர்னேட்டிவ் காயினோட சீசன். அல்டர்னேட்டிவ் காயின் என்ன சார்? எக்ஸப்ட் பிட்காயின், எத்திரியம் இது போல இல்லாமல் பிட்காயின் தாண்டி மற்ற காயின்கள் எல்லாமே ஆல்ட் காயின், அல்டர்னேட்டிவ் காயின். பிட்காயினை தவிர மற்ற காயின்ல அல்டர்னேட்டிவ் காயின்ஸ். அப்படி அந்த அல்டர்னேட்டிவ் காயின்ஸோட சீசன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகும் பொழுது, அல்டர்னேட்டிவ் காயினோட சீசன் ஸ்டார்ட் ஆகும் பொழுது எந்தெந்த காயின்ல என்னென்ன விலை இதுக்கு முன்னாடி இருக்கு, இப்ப என்னென்ன காயினோட விலை குறைவா இருக்கு அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் அ குட் ப்ராஃபிட். ரைட். ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்களே படிங்க. எப்பவுமே நான் ஒரு பினான்சியல் அட்வைசர் கிடையாது, வெளிப்படையாகவும் சொல்லவும் கூடாது. ஏன்னா இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? நீங்க இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, காசை போடுங்க அப்படின்றத எப்பவுமே நம்ம சொல்லக்கூடாது. முடிந்த அளவுக்கு இதுதான் சூழ்நிலை, இதுதான் இருக்கு அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்து அதுல உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் கிடைச்சதுன்னா தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், அதுல மொத்த தகவலையும் தெரிந்து கொள்ளலாம், படித்து கொள்ளலாம். ஓகேங்களா?
ரைட். ஸோ திரும்ப நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான, திரும்ப நம்ம ஒரு மீட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கான மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஆல்ட் காயின் சீசன் தான். ஒருவேளை ஆல்ட் காயின் சீசன் வரலனாலும் மேக்சிமம் வரும். ஏன் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் அப்படியே புல்ரன் ஆகுது, ஒவ்வொன்னா கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால இந்த சீசனை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். அட்லீஸ்ட் பயன்படுத்த முடியல அப்படின்னாலும் அதை பத்தி கத்துக்குங்க, தெரிந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, எப்படி வந்திருக்கு. இதே செஷன்ல இதே மீட்டிங்ல ஒரு பிட்காயினோட விலை $21,000 இருக்கும் பொழுது நம்ம செஷன் எடுத்திருக்கோம். ஜஸ்ட் 21,000, கிட்டத்தட்ட $21,000 இந்திய மதிப்புல ஒரு ஏறக்குறைய சொன்னோம்னா 20 லட்சம் ரூபாய். 20 லட்சம் இருக்கும் பொழுதும் இதனுடைய பிரைஸ் டீடைல்ஸ் நம்ம என்ன பண்ணோம் சொல்லியிருந்தோம். சரிங்களா? இன்னைக்கு ஒரு பிட்காயினோட பிரைஸ் டீடைல்ஸ் எவ்வளவு? கிட்டத்தட்ட 80 தாண்டி வந்துகிட்டு இருக்கு, 70-80 தாண்டி வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த சூழ்நிலைகளை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு பிட்காயினோட பிரைஸே இந்த லெவல்ல போய்கிட்டு இருக்க பொழுது மற்ற காயினோட பிரைஸ் டீடைல்ஸ் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இங்க எத்தீரியம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு எத்தீரியமோட பிரைஸ் டீடைல்ஸ் இங்க பாருங்க. இந்த கர்சர், இந்த மவுஸ் ரன் ஆகிற இந்த இடத்த பாருங்க. 2481 $81 பொழுது ரைட். ஸோ 2481-82 பொழுது இதே எத்திரியமோட பிரைஸ் ஆல் டைம் ஹைல நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா 4000 சில்லற இருக்கு. அப்போ இதே 2400ன்றது $4000 மாறி இருக்கு. நம்ம வெறும் ஒரு சில காயினோட வெறும் டீட்டெயில்ஸ் மட்டும் பார்க்காம இந்த மாதிரி மெயின் காயினோட டீட்டெயில்ஸை பார்த்துட்டு மற்ற காயினோட டீட்டெயில்ஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரிப்டோல சஸ்டைனபிளா இருக்கலாம் அப்படின்றதுதான் எங்க நான் சொல்ல வர மிக முக்கியமான கருத்து. ரைட். ஸோ அப்போ $4000 $4500 வந்துருச்சே சார் எத்திரியம்ல, இப்போ ஏன் 2400 வந்திருக்குன்னா இதுதான் கிரிப்டோ, இதுதான் ஜெனரல் ட்ரேடிங்குள்ள வரக்கூடியது. ஒரு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகும், ஏன் டிக்ரீஸ் ஆகுதுன்றத ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல தெளிவா சொல்லியிருந்தேன். இப்போ இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிதாக மக்களை உள்ளார கொண்டு வர்றதுக்கும் இதுதான் ஜெனரல் கான்செப்ட் இதுல. ஸோ அப்படி உள்ளார வந்துட்டு போகிற இந்த காயின் டீட்டெயில்ஸ் நம்ம தெளிவா பார்த்துட்டு டைம் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கீப் இன் டச், டெஃபினெட்லி யூ வில் கெட் பெனிஃபிட், ப்ராஃபிட். ரைட். ஓகே ரைட். செஷன் அவ்வளவுதான், நம்ம கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ண போறோம். கிரிப்டோஸ் வந்து 15.31 மில்லியன்ஸ் இருக்கு இந்த உலகத்துல. கிரிப்டோஸ் இதையும் தாண்டி இருக்கு. ஆனா காயின் மார்க்கெட் கேப்ல லிஸ்ட் அவுட் ஆயிருக்கிறது 15.31 மில்லியன் கிரிப்டோஸ். 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம் காயின். இங்க 15 மில்லியன் இருக்கு. அப்ப எத்தனை லட்சம் காயின் இருக்கு அப்படின்றத கணக்கு பண்ணிக்கோங்க. 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம் காயின்ஸ். சரிங்களா? ரைட். ஸோ எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் 815 எக்ஸ்சேஞ்சஸ் காயின் மார்க்கெட் கேப்ல லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் பொறுத்த வரைக்கும் $3.32 trillion ரன் ஆயிட்டு இருக்கு. 24 ஹவர்ஸ்ல $164 பில்லியன் காயின் மார்க்கெட் கேப்ல ரன் ஆயிட்டு இருக்கு. டாமினன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிட்காயினோட டாமினன்ஸ் 61% தாண்டி போய்கிட்டு இருக்கு. எத்திரியம் 9%, கேஸ் ஸ்பேஸ் 10.9 அண்ட் ஃபியர் அண்ட் கிரீட்ல 73% நம்புறாங்க. 73% பாருங்க, ஃபியர் அண்ட் கிரீட்ல 73%. இதுவே 43 இருந்துச்சு, 25 வரைக்கும் கூட வந்துச்சு. அதாவது அந்த அளவுக்கு கிரிப்டோ மார்க்கெட்டை நம்பாமல் பல நண்பர்கள் இருந்தாங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்றம் இறக்கம் வந்துட்டு இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஆல்ட் காயின் சீசனோட தகவல்கள் பொறுத்த வரைக்கும் 100க்கு 33. அப்போ இது இங்க இருந்து இந்த 33% இருந்து இதே மாதிரியே 73க்கு இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஆல்ட் காயின் சீசன் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப ஆல்ட் காயின் சீசன் வந்துருச்சுன்னா வர்றதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்திக்கணும். வர்றதுக்கு முன்னாடி பயன்படுத்திக்கிட்டாதான் வந்த பொழுது நம்மள ப்ராஃபிட் எடுக்க முடியும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம்னா அதுல ப்ராஃபிட் நம்ம கெயின் பண்ண முடியாது. அதையும் நீங்க தெரிஞ்சு கொள்ளவும். சரிங்களா? காயின் மார்க்கெட் கேப் அப்படின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒரு அக்கௌண்ட் வரும். சிம்பிளா ஃப்ரீ அக்கௌண்ட் தான், ஓபன் பண்ணிக்கங்க. இல்ல அக்கௌண்டே ஓபன் பண்ணலனாலும் தாராளமா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ட்ரெண்டிங் காயின்ஸ் என்ன, பை வந்து பிடிசி, எக்ஸ்ஆர்பி, பெப்பே இதெல்லாமே இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ட்ரெண்டிங் ஆன் டெக்ஸ், டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய காயின்ஸ், ட்ரம்ப் காயின் கூட இப்போ $13 ட்ரெண்டிங் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. செக் பண்ணி பாருங்க.
ரைட். அண்ட் ஆஸ் யூஷுவல் பிட்காயினோட பிரைஸ் டீடைல்ஸ் $1,2545 இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த 1,02,000 அப்படின்றது கண்டிப்பா அதையும் தாண்டி போகும். எவ்வளவு? 1,20,000 30ன்னு இந்த இயர்க்குள்ள தாண்டுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு, சொல்ல முடியாது. கீப் இன் டச்ல இருங்க. அதே மாதிரி எத்தீரியம் ஆல் டைம் ஹையை $4,000 தாண்டிடுச்சு. இப்போ 2,400 தான் இருக்கு. இந்த ஆல்ட் காயின் சீசன் வந்துச்சுன்னா மேபி இதனுடைய பிரைஸ் டீடைல்ஸ்லாம் என்ன ஏதுன்றது நம்ம பார்த்துக்கலாம். பிஎன்பி தேர்ட் பிளேஸ்ல இருந்துச்சு, இப்போ 5th பிளேஸ்க்கு போயிருக்கு. இது வந்து எக்ஸ்ஆர்பி $2.57 தான். ஆனாலும் பிஎன்பி $662. பிஎன்பியோட பிரைஸ் டீடைல்ஸ் அதிகரிச்சிருக்கு. பட் கம்பேரிங் டு மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும், மார்க்கெட் கேப் அதனுடைய வால்யூம் சர்க்குலேஷன் சப்ளைவை பொறுத்து அதனுடைய பிளேஸ்மெண்ட்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ இதெல்லாம் தான் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட். அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இதில் உங்களுக்கான ப்ரைஸ் டீட்டெயில், சார் இப்போ எனக்கு $1,00,000 என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, $2,400 ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படின்ற நபர்கள், இந்த ஒரு சிஸ்டம் இருந்துச்சு, எனக்கு லேப்டாப் இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த இடத்துல இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸில் முதல் 100 காயின்ஸில் ₹1 குறைவான காயின்லாம் இருக்கு. வெறும் ₹1 குறைவான காயின்லாம் இருக்கு. ₹5 குறைவான காயின்லாம் இருக்கு. ₹10 இந்திய மதிப்புல ₹10 குறைவான காயின் முதல் 100 இடத்துல இருக்கு. அப்ப இந்த முதல் 100 இடத்துல இருக்கக்கூடிய காயினோட டீட்டெயில்ஸ என்னன்னு முதல்ல நோட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் உடனே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போக வேணாம், பாருங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு அதை பத்தின புரிதல் ஏற்படும். எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது? சிம்பிள். இப்போ நீங்க சிஸ்டம் லேப்டாப் வச்சிருந்தீங்கன்னா இந்த பிரைஸ் அப்படின்ற இடத்துல ஒரு கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி முதல்ல அதிகப்படியான விலையெல்லாம் வரும். இப்போ நம்ம பாருங்க, பிட்காயின் இருந்துச்சு, அதுக்கு கீழே எத்திரியம் தான் இருந்துச்சு. இப்போ என்ன இருக்கு? பேக்ஸ் கோல்டு, அதாவது பிட்காயினுக்கு அடுத்த விலையில என்ன இருக்கு? பேக்ஸ் கோல்டு அப்படின்ற ஒரு காயினோட விலை இருக்கு, $3,251. டெதர் கோல்டு அப்படின்றது $3,241. எத்தீரியம் $2,450. ஆனா மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் எத்தீரியம் செகண்ட் பிளேஸ்ல, இதுல பொறுத்த வரைக்கும் எத்தீரியம் 4th பிளேஸ்க்கு போயிருக்கு. இப்ப இதுல இன்னொரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? விலை குறைவானதுல இருந்து விலை அதிகமானதுக்கு தெளிவா கொண்டு வந்துரும். சரிங்களா? அப்போ BitTorrent, இது மேக்சிமம் இந்த பிடிடி நிறைய நண்பர்களுக்கு தெரியும். அப்படின்ற அந்த BitTorrentோட பிரைஸ் டீடைல்ஸ் ரொம்ப ரொம்ப விலை குறைவு. 0.1234566 0க்கு அடுத்து 8 வருது. ஸோ அதே மாதிரி பெப்பே அதனுடைய பிரைஸ் டீட்டெயில் 0.4013. அதே மாதிரி ஷிபு ஐஎன்ஓ 0.4015. இந்த மாதிரி பிரைஸ் டீட்டெயில்ஸ் இது வந்து முதல் 100 காயின்ல இந்த ட்ரிக் அப்ளிகபிள் ஆகும். ஜஸ்ட் இதை கோத்ரூ பண்ணுங்க. அதனுடைய பிரைஸ் டீட்டெயில்ஸும் அதனுடைய மார்க்கெட் கேப்பும் வால்யூமையும் செக் பண்ணி பார்த்துட்டு நோட் பண்ணி வைங்க. ஆல்ட் காயின் சீசன் இதனுடைய பிரைஸ் டீட்டெயில்ஸ் நான் எப்படி போகுதுன்றது மட்டும் பாருங்க. மேக்ஸிமம் இந்த BitTorrent, பெப்பே இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஏறுவதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த புதிதாக லான்ச் பண்ற இல்ல வேற ஏதாவது புது ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ல அந்த ப்ராஜெக்ட் பேக்ரவுண்ட்ல நம்ம பார்த்தோம்னா தெரியும். இப்ப பாருங்க, இது நம்ம அப்படியே இது முதல் 100 காயின்ல இருக்கக்கூடிய இதுல விலை குறைவான காயின்ல இருந்து கொஞ்சம் அதிகமான காயினோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் BitTorrent, பெப்பே, ஷிபு ஐஎன்ஓ, போங்க், ஃப்ளோக்கி, பகி, பெங்குயின்ஸ் இதெல்லாம் 0.01 சென்ட்ஸ். 1 சென்ட்ஸுக்கு வந்துச்சு. 10 சென்ட்னு வந்துட்டாலே ₹10 அப்படின்றதாயிரும். அப்போ 1 சென்ட்ஸ்னா கிட்டத்தட்ட ₹1, ₹1 அந்த ₹5 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். சரிங்களா? ஜாஸ்மி காயின் $0.01, ஃபிளார் 0.01, கேலே 0.0, வி செயின் 0.03, XDC அப்படின்றது 0.07, BRETT பிரிட் அப்படின்றது $0.07, குரோனோஸ் அப்படின்றது $0.09. முதல்ல 13 இந்த பாருங்க, 13 காயின் 0.09ல, அதாவது ஒரு உதாரணத்துக்கு புரியுற மாதிரி சொல்லலாம்னா, இப்ப நம்ம பிஎன்பி டிரான்சாக்சனை $1 10 சென்ட் டோக்கன் ஃபார்மிங்க்கு பயன்படுத்துவோம். ஒரு டோக்கன் ஃபார்மிங் பண்ணா கிட்டத்தட்ட $1 10 சென்ட், $100 டோக்கன் ஃபார்மிங் பண்ணா நம்மளுக்கு போகுது. இதுல அந்த $1 10 சென்ட்ல 10% தான் இந்த குரோனோஸ் அப்படின்ற இந்த காயினோட இந்த கிராப் அப்படின்ற காயின்ல இருக்கக்கூடியது மேல. அப்படின்னா நான் $1க்கும் குறைவு, வெறும் ₹10 அப்படின்றதான். இந்த பிஎன்பி ஸ்வாப் பண்ணா வெறும் 10 சென்ட் 20 சென்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி 10 சென்ட். அதுவும் இதெல்லாம் வந்துட்டு அதை விட கம்மி. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணி கொள்ளுங்கள். இது எப்பவுமே கிரிப்டோல நம்ம சஸ்டைனபிளா இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க 10 சென்ட் குறைவான காயின்ஸ்
பார்த்தோமா 10 சென்ட் 20 சென்ட்டுக்குள்ள குறைவான காயின் இந்த கிராப், காஸ்பி, கையா இப்படின்றதெல்லாம் 20 சென்ட்டுக்கும் குறைவானது. முதல் 100 இடத்துல காயின் மார்க்கெட் கேப்ல லிஸ்ட் அவுட் ஆகி இருக்கக்கூடியதுல முதல் 100 இடத்துல இருக்கிறதுல விலை குறைவானதுல இருந்து அதிகமானது வரை. அதே மாதிரி டாச் காயின்லாம் பாருங்க 23 0.23 சென்ட்ஸ் 20 ரூபா. இன்னும் சொல்ல போனா இந்திய மதிப்புல ப்ராப்பரா இப்படி 20 ரூபா 23 ரூபான்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு கால்குலேஷனுக்கு நீங்க வச்சுக்கலாம். ஒரு டாலர் நீங்க 100 ரூபா, அதாவது 93 94 ரூபா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு டாலர் ஒரு 100 ரூபா அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எல்லாம் கணக்கு பண்ணி வைங்க. அப்ப 10 சென்ட்னா 10 ரூபாய், 20 சென்ட்னா 20 ரூபா. அப்படி ஒரு சின்ன கால்குலேஷன் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது எளிமையா அதனுடைய பிரைஸ் டீடைல்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்ப இந்த இடத்துல டாச் காயினோட விலை எவ்வளவு 23 ரூபாய் அப்படின்றது கால்குலேஷன். சரிங்களா? அதாவது 0.23 சென்ட்ஸ் நம்ம பிஎன் சாதாரணமா பயன்படுத்தக்கூடியதுதான் இது. சொல்ல போனா ஸ்வாப் பண்ணா 15 சென்ட் 20 சென்ட் எடுத்துப்பான். பேன்கேக் ஸ்வாப்ல யூஎஸ்டிடி $5 கீழே பிஎன்பி வச்சுட்டு ஸ்வாப் பண்ணும் பொழுது 15 சென்ட் 13 சென்ட் 11 சென்ட் எடுத்துப்பான். இதுல ஒரு காயின் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி. சரிங்களா? ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட். அண்ட் எஸ் அப்கோர்ஸ் இது மாதிரி நிறைய இருக்கு. 20 சென்ட் 27 சென்ட் 30 சென்ட் சாண்ட் பாக்ஸ் 35 சென்ட் எத்தனா 39 சென்ட் ஆர்பிட்ரம் 43 சென்ட் ஜூபிட்டர் 55 சென்ட் சோனிக். ஸோ இதெல்லாமே காயின் மார்க்கெட் கேப்ல இருக்கு. இது $1 குறைவான காயின் எத்தனை காயின் இருக்குன்னா காயின் மார்க்கெட் கேப்ல பாருங்க கிட்டத்தட்ட 46 காயின் $1 குறைவாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம எதை அப்ளிகபிள் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த சொன்ன 80-20 ரூல்ஸை அப்ளை பண்ணும். சார் $1 குறைவா இருக்கு அதனால நான் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்ட்டு உடனே கிளம்பிட வேணாம். அதுல ரிசர்ச் பண்ணிட்டு லாங் டேர்ம் ஹோல்டா ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்கா அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிட்டு நீங்க இதனுடைய முழு தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், பாத்துக்கணும். ஓகேங்களா? ரைட். எஸ், இந்த 80-20 ரூல்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ரைட். ஸோ $1 குறைவாக கிட்டத்தட்ட 47. இதுக்கு கீழே இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு சில இது வந்துட்டு உங்களுக்கு என்னவா இருக்கும்னா அதனுடைய பிரைஸ் பேன்கேக் ஷாப்ல கேக் பாருங்க $2.39 சென்ட். ஸோ இந்த மாதிரி இதுல நிறைய காயின் டீட்டெயில்ஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலா இந்த ட்ரேடிங் வியூல நம்மளுக்கு நிறைய தகவல்கள் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ இதை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குங்க. கற்றுக்கொள்ள முடியாத நபர்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான ஒரு சின்ன சின்ன கைட்லைன்ஸ் நம்ம கொடுக்கலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கான கேள்விக்கான நேரம் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஜஸ்ட் அண்ட் பிவிசியில் நிறைய அப்டேட்ஸும் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை அவங்க கொடுத்தாங்கன்னா பயன்படுத்திக்கங்க, கொடுக்கும் பொழுது நம்ம எளிமையாக எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் ஜென்ரல் மார்க்கெட்டிங் கொஞ்சம் படிங்க, தெரிந்து கொள்ளுங்கள். எஸ், லாஸ்ட் கொஸ்டின். எஸ், தேங்க்யூ. செஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்வில் இதே மாதிரி லிங்க் போடுறேன், ஜாயின் பண்ணிக்கங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை பாய்.